அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை இறக்கம், அதாவது ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிக்க போறோம். ஸோ நம்ம பெண்கள் வந்து எந்த மாதிரியான லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க், ஸோ இவங்க வந்து எப்படி வந்து இந்த ப்ரொலாப்ஸ் சிம்டம்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் அவங்க பண்ணலாம், எது வந்து அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து அவங்க பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் டிப்ஸ் வந்து நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ப்ரொலாப்ஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பை இறக்கும். ஸோ கர்ப்பப்பை மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஒருவேளை சிறுநீர் பை இல்ல மலக்குடல் இதுவும் சேர்ந்து இறங்கி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரெக்டோசில்னு சொல்லுவோம். இல்ல சிறுநீர் பையும் சேர்ந்து இறங்கி இருந்துச்சுன்னா நம்ம சிஸ்டோசில்னு சொல்லுவோம். இல்ல கர்ப்பப்பை மட்டும் இறங்கி இருந்துச்சுன்னா யூவி ப்ரொலாப்ஸ், அதாவது யூட்ரோவெஜினல் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே நம்மளுக்கு சேர்ந்து இறங்கி இருக்கும். ஸோ இது என்ன மாதிரியான காரணத்தினால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ப்ராப்பரா ஒர்க் பண்ணாததுனால, ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால, இல்லை அது வந்து ஒரு சைல்டு பர்த் ஏஜிங்னால ஒரு இன்ஜுரி ஆனதுனால, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால நிறைய பேருக்கு கர்ப்பப்பை இறங்கி இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ சில பெண்கள் அதாவது லோ ரிஸ்க் கேட்டகரியில வருவாங்க. ஸோ அது என்ன மாதிரியான லோ ரிஸ்க்னு பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒன்று வெஜினல் டெலிவரிஸே ஆயிருக்காது, இல்லை டெலிவரிஸே ஆயிருக்காது ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டினா சி செக்ஷன் போயிருப்பாங்க, சிசேரியன் செக்ஷன் ஆயிருக்கும். சிசேரியன் செக்ஷனுமே எப்படி போயிருப்பாங்கன்னா, எலெக்டிவ் சி செக்ஷன் மாதிரி போயிருப்பாங்க, அதாவது லேபருக்கே விடாம. ஸோ சில பேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேபர் வந்து டெலிவரிக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பேபி ஒரு வேளை மோஷன் போயிருந்துச்சு, பேபிக்கு மூச்சு திணறல் வந்ததுனால நிறைய பேர் சிசேரியன் செக்ஷன் போயிருப்பாங்க. அப்போ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு ஆன டேமேஜ் ஆனது தான். ஸோ அந்த மாதிரி வந்து லோ ரிஸ்க்ல வர மாட்டாங்க. ஸோ லோ ரிஸ்க்குங்கிறவங்க என்னன்னா டைரக்டாவே சி செக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாம பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.5க்கு கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேபிஸை டெலிவரி பண்ணியிருக்காது. நாலாவது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு டெலிவரி ஆயிருக்காது. ஸோ வந்து சில பேருக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கும். அதே மாதிரி பேபி வெயிட் பார்த்தீங்கன்னா 3 kgக்கு கம்மியா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரிலாம் இல்லாம ஒரு நார்மலாவே டெலிவரி ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம லோ ரிஸ்க் கேட்டகரியில சொல்லுவோம். ஸோ இது இல்லாம லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா, அவங்களே வெயிட் நார்மலா மெயின்டைன் பண்றது, ஒரு நார்மல் பிஎம்ஐல இருக்குது. அது மட்டும் இல்லாம ரெகுலரா அவங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எக்ஸசைஸ் பண்றது, கீகல் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றது, அவங்க வந்து ஒரு வாக்கிங்கோ, ஒரு மினிமலான ஒரு ஜாகிங்கோ, இல்லாட்டி சைக்கிளிங்கோ, ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபிட்னஸ் ரொட்டீனை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு கிரானிக்கா காஃப் இல்லாம இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இத மாதிரி எல்லாமே இல்லாம இருந்துச்சு, அதாவது அப்டாமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரெகுலரா அவங்க லைஃப் ஸ்டைல்ல இருக்குன்னா இவங்க எல்லாமே லோ ரிஸ்க் கேட்டகரியில தான் வருவாங்க. ஸோ இது இல்லாம ஏஜ் பாத்தீங்கன்னா, ஏஜ் வந்து ஒரு 25 to 35ல இருக்காங்க. ஒரு பெரிமெனோபாஸ், அதாவது ரொம்பவும் மெனோபாஸ் ஏஜ் நெருங்காம, ஸோ இந்த மாதிரியான ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாமே லோ ரிஸ்க் கேட்டகரியில வருவாங்க. ஸோ அடுத்தது மாடரேட் ரிஸ்க் கேட்டகரி யார் யாருங்கிறத நம்ம பார்க்கலாம்.